என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்லடா, காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா இப்போ யாருக்கும் மெசேஜ் பண்ணி அவ கூட சுத்திட்டு இருக்கான்டா. இதுக்கே பரவாயில்ல. என் பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் இருக்கான், கல்யாணமே 2 குழந்தையா இருக்கான். ஆனா ஏதோ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கான். பாத்தியா, அது கூட பரவாயில்லடா. என் பக்கத்து வீட்டுல ரேணுகான்னு ஒருத்தி இருக்கால, அவ அதான் தண்ணிக்கு வந்து சண்டை போடுவாள்ல. ஆமாமா, 2 குழந்தைங்க இருக்கு, புருஷன் துபாயில் இருக்கான். ஆனா டெய்லி அவன் கூட போன் பேசிட்டு இருக்காடா. ஆனா அது புருஷன் கூட இல்ல. இப்படி இருக்கிறாங்க எல்லாம். ஹலோ, கிளம்பிட்டேன். நீ ரெடியா? ஓகே, போயிடலாம் வந்துட்டேன். யாரு? பொண்டாட்டி தான். அவளுக்கு வேற வேலையே இல்ல. ஆமா. ஐயோ, நானே என் புருஷன் கிட்ட வேற இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். போறான் டக்குன்னு கிளம்பிடுறேன் சீக்கிரம். என்னப்பா பிளாக் கலர் டிஷர்ட்டு வேற மாதிரி இருக்கு, பேகி பேண்ட் ஸ்டைலா இருக்கு, மாசா இருக்கு, கூலிங் கிளாஸ். ஐயோ கலகுது. இவன் எதுக்கு லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையா? தேங்க்ஸா? ஏ லூசு, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை வர்ணிச்சதோட உன் கதை ஓவரு. உன்னை யார் சொன்னது? இங்க பாரு, மோனிகா கருப்பு கலர் டிஷர்ட் பேக்கி பேண்ட் மாசா இருக்கு பாரு. மோனிகா வைப்பு தான். கேவலமா இருக்குது, உடம்பு ஏறி போச்சு. வேஸ்ட், நீ ஓரம் வா. மோனிகா சூப்பர் மோனிகா, சிக்குமா குச்சுமா. சூப்பரா இருக்கு மோனிகா, நம்ம போலாம் வா, கிளம்ப. ஓகே. என்ன வெயிலு. எங்க போயிட்டு வர? இவன் வேற எங்கேயும் இல்லையே. என்னது இது பேக்ல? சமாளிப்போம். இதுவா, நம்ம வீட்ல துணி துவைக்கிறவங்களுக்கு ஒரு புடவை, பாத்திரம் தேய்க்கிறவங்களுக்கு ஒரு Dress, என்ன சொல்றா? அப்புறம் சமையல் செய்யறவங்களுக்கு ஒரே ஒரு நைட்டி. காசு பத்தலன்னு வீடு கூட்டுறவங்களுக்கு எதுவுமே வாங்காம வந்துட்டேன். எனக்குன்னு நான் எதுவுமே வாங்கல. சரியா? அப்படி நம்ம வீட்ல யாருமே இல்லையே. அப்ப வீட்ல இந்த வேலையெல்லாம் யார் செய்யறா? நீதான். அப்ப எனக்கு தான் சக்க சங்கடம். நெக்ஸ்ட் டே ராஜவேலும் தினேஷும். நில்லு. அப்ப நான் நிக்கலையா? குடிச்சிருக்கியா? இல்லையே. ஸ்மெல் இங்க வரைக்கும் வருது, எதுக்கு இப்படி போய் சொல்ற? நான் குடிக்கல. நம்ம வீட்டு வாட்ச்மேனு, இந்த டிரைவரு, அப்புறம் உங்ககிட்ட டெய்லி திட்டு வாங்கிட்டு இருப்பானு, அவனுக்குலாம் இன்னைக்கு குடிக்க காசு இல்லாம நாளைக்கு வர சொல்லிட்டேன். ஆனா நம்ம வீட்ல அப்படி யாரும் இல்ல. அப்ப நான் தான் குடிச்சேன். நேத்து என் மூஞ்சி இப்படிதான் இருந்தது. நான் நரேஷ கம்பல் கம்பல்லாம் கழட்டிட்டு இருக்கிறேன். ஏய் அமைதியாரு, இவனுங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பேர் விஜய். ஹாய்ண்ணா. ஹாய்மா, உங்க வீடு எங்க? காவங்கர தெரியுமா? தெரியலையே. சரியான எட்டனா நீ? அட போமா, நீ தான் சரியான இடம்னு சொல்ற. பசங்களா குண்டுன்னு சொல்றானுங்க. காது கூட இவர் சரியான அம்ட்ட போலடா. ஏய் அமைதியாரு, இவன் பேர் யஷ்வந்த். ஹாய்ண்ணா. அண்ணன்லாம் கூப்பிடாதீங்க, உங்களோட சின்ன பையன் தான். பாரேன், குசுமியாடா நீ? அக்கா வந்துச்சுன்னா போயிடுவேன், குசுலாம் விட மாட்டேன். டேய் அது அப்படி புரிஞ்சுக்க கூடாதுடா. இவளை விட நீ சின்ன பையன்றத அவ பாஷையில சொன்னா. என்னடா இந்த இடம் அப்படியே ஜிலோவாக்குது. மரலாம் இருக்குல்ல, அதான் ஜில்லுன்னு இருக்கு. ஐயோ, இந்த அகாட்டிங் கூட பேசினா நான் சிக்கம் ஆயிடுவோம் போல. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நம்ம சிங்கர்னா. எங்க நீங்க சிங்கரா? எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. 10 இட்லி பருப்பு சாமானி, 8 இட்லி எறா குழம்பு, கார குழம்பு, பத்தல உன் மூஞ்ச பார்த்தா ஒப்பல, ஏறிக்கிச்சி கற்பாம்பூச்சி, பேசாத நீ வீண் பேச்சு, லோக்கலு நான் தூக்கலு, ஜனவரினா பொங்க. ஏய், இந்த சிங்கம் பாரேன், எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஏய் சிங்கம் இல்ல, இது யாழி. சரி, ஏதோ ஒன்று நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. அண்ணா இது எவ்வளோ? காமிங்க. அதுவா, அது 4500 ஆகுங்க. என்னடா இவ்வளோ சொல்றாரு? கம்மி பண்ணிக்க. இப்ப பாரு அண்ணா, 4450 கொடுங்கண்ணே. என்ன பின்ன இந்நேரம் எங்க அம்மா இங்க இருந்தா வச்சுக்கோ, வேற மாதிரி பேரம் பேசியிருப்பாங்க. எவ்வளவு பேரம் பேசியிருப்பாங்க? 4500 சொன்னாங்கல்ல, அட்லீஸ்ட் 2000 ரூபாய்க்கு இது வாங்கியிருப்பாங்க. உனக்கெல்லாம் அந்த திறமை கிடையாது. உங்க அம்மாவோட பெரிய ஆளு காட்டுறேன். இப்ப பாரு, நான் எப்படி கேக்குறேன். அண்ணா இது ஃப்ரீயா கொடுப்பீங்களா? சொல்லுங்கண்ணே. நீங்க ஒரு பண்ணுங்கம்மா, ஒரு லாரி ஏத்துருவாங்க, மொத்தமா லிட்டர் எடுத்து போயிடலாம். ஓகே. சாப்பிட டைம் ஆயிடுச்சு, வா. வரமா மித்ரா
மித்ரா சோத்து டைமுக்கு கரெக்டா வருது பேர் வா மாமா. அம்மா சாப்பிடுறியா மாமா? சொல்லு மித்ரா. அம்மா மாமாக்கு சாப்பாடு போடு. இப்பதானே சாப்பிட்டான். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. சரி மித்ரா, மாமா வெளியே போயிட்டு வந்துடுறேன். மாமா நானும் வரேன் மாமா. வேணாம் மித்ரா. தண்டு சோறு வெட்டியா தானே இருக்க, கூப்பிட்டு போ. சரிக்கா, வா போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. மித்ரா, நீ டாக்டர் தானே, கமிட் ஆவறதுக்கு ஏதாவது மாத்திரை இருந்தா சொல்ல. மாமா வாழ்க்கை நோக்கி ஓடு, வாண்டடா எல்லாம் வரும். ஏய் என்னாச்சுங்க, கூட்டமா இருக்கு? ஏதோ ஆக்சிடென்ட் போல. ஆக்சிடென்டா? மித்ரா நீ டாக்டர் தானே, போ போ போ, காப்பாத்து, போ போ போ. எங்க போனவள ஆளையே காணோம். டாக்டர் நீ அவனும் நம்பலையா? என்னாச்சு மித்ரா, வந்துட்ட? போனதே வேஸ்ட் மாமா. ஏன்? ஒரு பொண்ணோட ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகல. பொண்ணோட ஸ்கூட்டியா? வாழ்க்கை நோக்கி ஓட சொன்னா ஸ்கூட்டியை நோக்கி ஓடுது. ஒரு நாள் வாத்தியாரா இருந்து பாருங்கடா, அப்பதான்டா அதோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். சார் நான் இருக்கேன் சார். உட்காருப்பா. சார் முதல்ல இருந்து வரட்டுமா? சரி போமா. கிளாஸ்க்குள்ள வந்திருக்க ஒரு குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டீங்களா? குட் மார்னிங் மேம். ஓ துரையால எந்திரிச்சு சொல்ல முடியாதோ? ருக்கோ ஜரா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் குட் மார்னிங். என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. நான் உன்னை உட்கார சொன்னனா? உட்காரு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? 4வது பக்கத்துல 3வது லைன் ஏஞ்சி படி. டேய் மச்சான், சோஷியல் சயின்ஸ் புக்டா, வேற புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கடா. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாரு. தமிழ்ல தானே சொன்னேன், எந்திரிச்சு படி. எந்திரி. யாரம்மா எந்திரிக்க சொல்ற? உட்காரு. ஓ கனவா? ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இவ்வளவு பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு எப்ப போய் தூங்க போறேன்னு தெரியல. குணா என்னடா ஒண்ணும் இல்ல குணா, நீ பாரு. அந்த பாயா இருக்கணும்டா. ஒண்ணும் இல்லையா? நானே இங்க எச்சல்ல பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். சும்மா வேடிக்கா இருக்க நான் இங்க இருந்துட்டு கூப்பிடுற ஒண்ணும் இல்லங்கிற. ஏண்டி ஒண்ணு கேட்கலாமேன்னு சொல்லிட்டு போனான்னு கூப்பிட்டா பேய் மாதிரி கத்துற. என்னடான்னு சரி ஏதோ வேலையா இருக்காலே போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா ஒண்ணும் இல்லையா அப்படின்னு நாய் மாதிரி கத்துற. இப்ப நான் தாண்டி பண்றது நானு. நான் கத்த கூடாதுடா, நீ வந்து பாத்திரம் உனக்கு வா. அதுக்கு நீ கத்தவே செய்தி. அண்ணா நீ பண்ண ஒரு நிமிஷம். ஏன்னா அண்ணா என் கொல்லை ஏறோட்டணும்னா. ஏறோட்டணுமா? எத்தனை மணி நேரம்னா? ஒரு 5 மணி நேரம் ஓட்டணும்னா. 5 மணி நேரமா? ஆமா. ஆனா டீசல் கம்மியாக போய் புடிச்சுன்னு வந்துருக்கேன் ஒரு எட்டை. சரிண்ணா. ஏன்னா இத்தலை அடிக்குது. அண்ணா 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 சொல்லா, உங்க கொல்லை எங்கன்னா இருக்குது? ஆனா அங்க முன்னாடி ஊர்ல போய் கேளுனா பாலாஜி கொல்லைன்னு. இந்த கொல்லை என்னன்னா பண்ணிருக்கிற? இது உங்க கொல்லை இல்லையா? யாருன்னா சொன்னது இது என் கொல்லைங்க? என்னங்க வாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போலாம். ஏய் இல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது மட்டும் ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரி மாதிரி போற. இதே உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது மட்டும் பாரு, அப்படியே எங்கேயோ எலிசபெத் ராணி மாதிரி போற. என்னடி காரணம் இது? அது ஒண்ணும் இல்லைங்க, உங்க அம்மா வீட்டுக்கு இப்படி நான் பலன்னு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க அம்மா என்ன நினைப்பாங்க? என் மகன் சம்பாரிச்ச காசெல்லாம் இப்படி கரியே ஆகுது, எத்தனை நகை போட்டிருக்கா பாருன்னு சொல்லுவாங்கல்ல. இதே நான் எங்க அம்மா வீட்டுக்கு இப்படி பலன்னு போனேன்னு வச்சுக்கோங்களேன், என் மருமக எப்படி ராணி மாதிரி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் போகும்போது ஒண்ணுமே இல்லாம போனா பாப்பிள்ள எப்படி பாத்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் எதுக்காக? எல்லாம் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காக தான். மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை. வாங்குற 5 பச்சு பிச்சைக்கு இதெல்லாம் தேவைதானாடி? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.